பேதியில் போக எங்கேனா போகலான்னு சொன்னால் ஒரு சீக்கிரம் வரலான்ற பழக்கமே கிடையாது இந்த தீபாவுக்கு மட்டும். மொத்தம் ஒரே வாட்டிலாவது ஃபோன் பண்ணி இவ்வளோ கூப்பிட வேண்டியதாக இருக்குது. ஃபோன் பண்ணி தான் தொலைவோம். ஹலோ, சொல்லு மீனா. ஏன் மீனா? தீபா, நான் உனக்கு என்ன சொன்னேன்? பக்கத்து வீட்டுக்கு மாங்காய் பறிக்கிறதுக்கு போகலான்னு சொல்லி தானே நேற்று சாயங்காலம் சொன்னேன். இப்படி வரலன்னா என்ன அர்த்தம்? எப்போ போகிறது சொல்லு பார்க்கலாம். அதுவா மீனா, நேற்று மெட்லேருந்து கீழே இறங்கன்னா அப்போ தவறி கீழே விழுந்து கால் கொஞ்சம் சுளுக்கிக்கிச்சு பார்த்தடே. அதனால் கொஞ்சம் கூட காலை நகர்த்தவே முடியல மீனா. தீபா, இப்போ எப்படி மீன் குழம்பு வைக்கிறது சொல்லு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறது தானே மாங்காய் வேணும்னு சொன்னேன். இப்போ என்னத்தை செய்வேன்? நான் எப்படி மீன் குழம்பு வைக்க போகிறேன் நான்? அதெல்லாம் தெரியாது. இப்போ மட்டும் நீ வரல, இன்னொரு நல்ல காலையும் வந்து உடச்சி விட்றேன் பார்த்துக்கோ. ஆமாம் ஆமாம், வா மீனா. நான் கேட்கறதுக்கு ஃபஸ்ட்டு நீ பதில் சொல்லு. எங்கேயாவது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகும்போது என்னை கூப்பிட மாட்டேன். ஏதாவது சப்போஸ் நகை எடுத்துன்னு வந்து வச்சுருந்தாலும் என்கிட்ட காட்ட மாட்டேன். ஏதாவது ஸ்பெஷலைட்டு ஏதாவது செஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் கூட தர மாட்டேன். இதுக்கெல்லாம் தர மாட்டேன். 10 நீ வீடியோ போடும்போது என்னை சேர்த்திக்க மாட்டேன். இந்த மாங்காய் திருடுறதுக்கு, இந்த முருங்காய் மரம் மேலே ஏறி இறங்குறதுக்கு, இந்த மாதிரி வேலைக்கு மட்டும் என்னை கூப்பிடுவியா? இப்போ எதுக்கு எது முடிச்சு போட்டு கிடக்குற தீபா? இப்போ உன்னால் வர முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு. வர முடியாது, என்ன செய்வ? சரி சரி, வர முடியாதுன்னா இரு, அங்கே இரு. வந்து இன்னொரு காலையும் நல்ல காலையும் உடச்சி வச்சாதான் நீ திருப்பி எங்கேயாவது கூப்பிட்டா வருவேன். நீ வை வந்துட்டே இருக்கிறேன் நான். அடியாத்தி, இப்போ பண்ணாலும் பண்ணுவாளே. இல்லை இல்லை மீனா, வா வா, நான் வந்துடுறேன். எப்பா சாமி, ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இவ்வளோ மாங்காய் பறிக்கிறதுக்கு கூப்பிட்றதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுது. ஏதானா ஒரு சமையல்னு சொன்னாதான் இதெல்லாம் சொல்லி காட்டுவா இவ. வரட்டு மீனால மொத்தம் நல்ல கலர் நொல்லக்கால் பண்ணி வச்சிடறா அவளை.